நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள காற்று மாசுபாட்டிற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து காணொலியில் பேசியுள்ள அவர், கடந்த சில நாட்களாக இந்தியா முழுவதிலும் உள்ள மக்களிடமிருந்து மாசுபாடு எவ்வாறு அவர்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிறது என்பது குறித்து ஆயிரக்கணக்கான செய்திகளை தான் பெற்றிருப்பதாக தெரிவித்தார். நகரங்களில் உள்ள குடும்பங்கள் தங்கள் குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் அவர்களின் எதிர்காலத்தின் ஆரோக்கியம் குறித்து கொண்டுள்ள அச்சம் தம்மை மிகவும் பாதித்ததாக கூறினார். மாசுபாடு என்பது இனி ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சினை மட்டுமல்ல, அது ஒரு தேசிய சுகாதார அவசர நிலையாக மாறிவிட்டது என்று குறிப்பிட்டார். மக்கள் அறிக்கைகளையோ அல்லது வெற்று வாக்குறுதிகளையோ எதிர்பார்க்கவில்லை, மாறாக தூய்மையான காற்றையே கோருகிறார்கள் என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் காற்று மாசுபாடு குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். Who can afford to escape? Every government has failed us on pollution, and the price is not paid in reports or speeches. It is paid by our children's lungs, by our parents' bodies, by families like mine who are forced to choose between survival and dreams. We don't want sympathy. We just want air that slowly doesn't kill us. காற்று மாசு தொடர்பான மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் அழைப்பு பொறுப்பான அணுகுமுறை என்று விஜய் வசந்த் எம்பி தெரிவித்துள்ளார். காற்று மாசு தொடர்பான அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ராகுல் காந்தியின் அழைப்பை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், முதல் நாளில் இருந்து காங்கிரஸ் கட்சி ஒன்றிய அரசிடம் இது தொடர்பான கேள்விகளை எழுப்பி வருவதாகவும் பொறுப்பான நடவடிக்கைகளை வலியுறுத்தி வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ராகுல் காந்தியின் ஒற்றுமைக்கான இந்த அழைப்பு பொது நலனில் அவரது பொறுப்பான மற்றும் நிலையான அணுகுமுறையை பிரதிபலிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.